வணக்கம் நண்பர்களே. பேரு கார்த்திக். என்னுடைய ஊரு மதுரை. நான் மதுரையில உள்ள காலேஜ்ல தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எங்க வீட்ல அப்பா அம்மா அக்கா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அக்கா பேரு ரம்யா. அவ பார்க்க அழகா இருப்பா. இப்ப அவளுக்கு திருமணமாகி 1 வயசுல குழந்தை இருக்குது. இப்போது அவன் கணவனோட தேனியில வாழ்ந்து வருகிறா. காலேஜ்ல செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதால 1 மாசம் லீவு விட்டதால ஜாலியா நண்பர்களோட சுத்தி இரவு நேரம் யாருக்கும் தெரியாம படம் பார்க்க 3 நாள் ஜாலியா இருந்துச்சு. ஒரு நாள் காலை என் நண்பர்களை பார்க்க போயிருந்தேன். அங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருந்தான். அவன் பேரு தினேஷ். அவனை பார்த்து நான், மச்சான், உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, எப்படிடா இருக்க? தினேஷ், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து 6 மாசமாச்சு. வெளியூர் படிக்க போனதும் எங்களை எல்லாம் மறந்துட்ட பாத்தியா? தினேஷ், இல்ல மச்சான், செமஸ்டர் எக்ஸாம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதான். நீ எக்ஸாம் எப்படி பண்ணிருக்க? நான் பரவாயில்ல, பாஸ் ஆயிருவேன். சரி மச்சான், வெளியூர்ல இருந்தியே, ஹாஸ்டல்ல இருந்து படிச்சியா? தினேஷ், இல்ல மச்சான், அங்க என் சித்தப்பா வீட்டுல தங்கி அங்கிருந்து காலேஜ் போனேன். நான், சரி மச்சான், நீ யாரையும் லவ் பண்றியா? தினேஷ், அப்படி ஒண்ணும் இல்ல. நான், ஏய் பொய் சொல்லாத. தினேஷ், இல்ல மச்சான். நான், பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தினேஷ், சரி, நான் சொல்றேன். யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான், ஓகே, சொல்லல. பின் தினேஷ், இங்க வேணாம், வேற இடத்துல இத பேசுவோன்னு சொன்னா. சரின்னு எங்க ஊர்ல பழைய இடம் இருக்கு, அங்க யாருமே வரமாட்டாங்க, அங்க போவோம். சரின்னு அங்க போனோம். அங்க மரத்தடியில அமர்ந்துகிட்டோம். பின் நான், சரி மச்சான், இப்பயாவது சொல்லு யாருன்னு. தினேஷ், அது வந்து. நான், சொல்லுடா. தினேஷ், அது என்னோட சித்தி தான் மச்சி. எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. நான், என்னடா சொல்ற, உன் சித்தியா? தினேஷ், அது ஒரு பெரிய கதைடா. நான், பரவாயில்ல சொல்லு, நான் கேக்குறேன். இனி தினேஷ் பார்வையில கதை சொல்லுவான். சிவகங்கையில இருக்கிற காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்காம சித்தப்பா வீட்டுல தங்கி படிக்க வைக்க சொன்னாங்க. நான், இல்லப்பா, நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிறேன்னு சொன்னேன். அப்பா, இல்ல, ஹாஸ்டல்ல படிச்சா கெட்டு போயிருவ, அதனால நான் சித்தப்பாட்ட பேசிட்டேன், அங்க தங்கிக்க சொன்னாரு. சித்தப்பாவும் உன்னோட சித்தியும் உன்னை பத்திரமா பாத்துக்குவாங்க, நீ நாளைக்கு கிளம்புன்னு சொன்னாரு. நானும் சோகத்தோட சரின்னு சொன்னேன். ஹாஸ்டல்ல தங்கி ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா, சரி விடு, மனச சமாதானம் செஞ்சுக்கிட்டேன். மறுநாள் காலை நானும் அப்பாவும் பஸ் ஏறி போனோம். வரும் வழியில சித்தப்பா சித்திய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஒரு 3 மணி சித்தப்பா வீட்டு அரைஞ்சோம். கதவை தட்ட சித்தி கதவை திறந்ததும் வாங்கன்னு எங்களை கூப்பிட்டாங்க. அப்பா, வரோம் சுதான்னு சொன்னாரு. ஆமா, சித்தியோட பேரு ஸ்வேதா. பின் சித்தப்பா வாங்கன்னு வரவேற்றாரு. சித்தப்பா என்ன பார்த்ததும், தினேஷ், எவ்வளோ பெரிய பையனா வளர்ந்துட்ட. சித்தியும் என்ன பார்த்து, ஆமா, வளர்ந்துட்டான்னு சொன்னாங்க. பின் அப்பா சித்தப்பா வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரு. இரவு சித்தி சாப்பிட கூப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அலுப்பா இருந்ததால நான் தூங்க போறேன்னு சொன்னேன். எனக்கு தனி ரூம் கொடுத்தாங்க. அங்க போய் தூங்கிட்டேன். மறுநாள் காலையில எழுந்து பாத்ரூம் போயிட்டு வரும்போது சித்தி வர திடீர்னு தலையோட தலை மோதிக்கிட்டோம். தினேஷ், சாரி சித்தி, நான் கவனிக்கல, சாரி. சித்தி, பரவாயில்லடா. பின் சித்தி திடீர்னு என் தலைய தேய்ச்சு விட்டா. எனக்கு கூச்சமா இருந்துச்சு. பின் போதும் சித்தி, விடுங்கன்னு சொல்லி நான் வேகமா போயிட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு காலேஜுக்கு ரெடியாகி போனேன். இப்படியே காலேஜ் காலை சென்றா சாயங்காலம் தான் வருவேன். சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற எங்கேயுமே போக மாட்டேன். இப்படியே 1 மாசம் போச்சு. ஒரு நாள் இரவு எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு எனக்கு தாகம் எடுத்துச்சு. சமையல் அறைக்கு சென்றேன். திடீர்னு சித்தப்பா ரூம்ல இருந்து சத்தம் கேட்டுச்சு. என்னது சத்தம்னு எட்டி பார்த்தா திக்குன்னு இருந்தது. சித்தப்பா, ஏய், எனக்கு தெரியும், என்னால இவ்வளவுதான் முடியும், போ, போய் தூங்கு போ. பின் சித்தி கோபத்தோட ரூமை விட்டு வெளியே வந்தா. நான் வேகமா போய் சமையல் அறைக்குள்ள ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சித்தி தூங்க போயிட்டா.
நான் யாருக்கும் தெரியாம என் ரூமுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில சித்தி சித்தப்பாவை பார்த்து முறைச்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தா நான் பல் துளக்கிட்டு குளிக்க போயிட்டேன்.